கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏன் பேய் வருது, டவுன் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏன் பேய் வரலைங்கிற விஷயத்த இந்த காணொலி பதிவு முழுமையாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி செய்வனை, ஏவல், பில்லி, சூனியம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். இந்த செய்வனைனா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆகாத மனிதனுடைய முடி, நகம், காலடி மண் இது எல்லாத்துலேயும் அவருடைய மின்காந்த கதிர்வீச்சுகள் பதிவாயிருக்கும். செய்வனைனா ஒரு செயலுக்கு ஒரு விளைவு உண்டுன்னு முன்னோர்கள் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, எதிர்மறையா இருக்கக்கூடிய மூலிகைகளை எதிர்மறையான நாள்ல ஆகாத ஒரு மனிதனுடைய நகம், முடி, துணி, கால் மண்ணில் பயன்படுத்தும் பொழுது அந்த மனிதனுடைய எண்ணங்களும் எதிர்மறையா ஆகிறத கண்டுபிடிச்சாங்க. எதிர்த்தன்மை இருக்கக்கூடிய மூலிகைகளை ஒன்னோட ஒன்று பயன்படுத்தக்கூடாது. அப்போ எதிர்த்தன்மை இருக்கக்கூடிய வெப்ப சக்தியும் குளிர்ச்சித்தன்மை இருக்கக்கூடிய இரண்டு மூலிகைகளை ஒன்றா பயன்படுத்தும் பொழுது அங்கே எதிர்விளைவு எதிர்த்தன்மையாக தான் செயல்படும். நரபோதால வேர், சண்டக்காளி வேர், குலநாச வேர், பூனக்காளி வேர், செந்நாயிறு வேர், வணக்கம். நான் உங்கள் ஆத்ம நண்பன். நாளும் கொள்ளும் நன்னிலை பொருந்தி இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள். சினிமா துறையில் ஈடுபாடு இருக்கக்கூடிய சில அன்பர்கள் எங்களுக்கு தெரியும். ஒசூர் மணிவண்ணன் சார்னு ஒருத்தர் கொட்டுக்காளின்னு ஒரு படத்தை பார்த்துட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தார். செய்வனை, ஏவல், பில்லி, சூனியம், பேய், பிசாசு இதெல்லாம் உண்மையா? இதுக்காக ஒரு காணொலி பதிவு செய்யுங்கன்னு போட்டிருந்தார். அப்போது இந்த செய்வனை, ஏவல், பில்லி, சூனியம்னா என்ன? இந்த செய்வனை, ஏவல், பில்லி, சூனியத்தை எப்படி செய்கிறாங்க? விஞ்ஞானமா, ஆன்மீகமாக, ஆமானுஷ்யமானு சொல்லிட்டு இந்த காணொலி முழுமையாக பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்குவீங்க. இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா இந்த செய்வனை எப்படி செய்கிறாங்க, அந்த செய்வனையிலிருந்து எளிய முறையில் தீர்வு எப்படி காணலாங்கிற விஷயத்த இந்த காணொலி பதிவில் சொல்லியிருக்கிறோம். இந்த செய்வனை, ஏவல், பில்லி, சூனியம், பேய், பிசாசு இதெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு விஷயமா தனித்தனி டாபிக். இது எல்லாத்தையும் பேசும்போது 2 மணி நேரம் ஓடும், எல்லோரும் பார்க்க மாட்டீங்க. சிம்பிளாக ரத்தன சுருக்கமாக சொல்கிறோம். செய்வனைனா என்ன அப்படின்னா, ஈர்ப்பு விதியின் அடிப்படையில் உளவியல் ரீதியாக ஒரு மனிதனுடைய எண்ணத்தோட அலைகளை சிதைக்கிறதுக்கு பேர் தான் செய்வனைன்னு பேர். உண்மையாலுமே இந்த செய்வனைக்கு சில மூலிகைகள், மந்திரங்கள் பயன்படுத்தினாலும் கூட ஈர்ப்பு விதியின் அடிப்படையில் ஒரு மனிதனுடைய எண்ணத்தை உளவியல் ரீதியாக பாதிக்கிறதுக்கு பேர் தான் செய்வனைன்னு பேர். ஏவல்னா என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு மனிதனுக்கு துர்குணம் இருந்து, மூர்க்கத்தனமாக இருந்து, கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருந்தாலோ, விபரீதமான முறையில் இறந்திருந்தாலோ, விபத்தில் இறந்திருந்தாலோ அந்த மனிதனுடைய எண்ண அலைகளை பயன்படுத்தி உளவியல் ரீதியாக இன்னொரு மனிதனுடைய எண்ண அலைகளை சிதைக்கிறதுக்கு பேர் தான் ஏவல்னு பேர். இது ஏவி விடுறதுன்னு சொல்லுவாங்க. குட்டிச்சாத்தான் 390 வகையான குட்டிச்சாத்தான் இருக்கிறதாக பாவனை மந்திரத்தின் அடிப்படையில் உருவகப்படுத்தி, கற்பனைப்படுத்தி, உளவியல் ரீதியாக, மனம் ரீதியாக, ஈர்ப்பு விதியின் அடிப்படையில் ஒரு செயலை, ஒரு எண்ணத்தை, ஒரு விஷயத்தை அடையிறதுக்காக இந்த குட்டிச்சாத்தனை பயன்படுத்துகிறத சொல்லப்படுது. இதெல்லாம் என்னென்னு முழுமையாக பார்க்கணுன்னா அடுத்தடுத்த விஷயத்தை முழுமையாக கவனிங்க. பில்லி, சூனியம்னா ஒரு குழந்தை கருவாக உருவாகிறதுக்கு 3 மாதமாவது ஆகணும். இந்த 3 மாதத்துக்குள்ளே அபாசன் பண்ணுறாங்க, அல்லது குழந்தை தானாகவே அபாசன் ஆயிடுது, இல்லை கரு கலைஞ்சிருது, இல்லை அதுவே தள்ளி போயிடுது அப்படின்னா இது புள்ளி வடிவத்தில், சூன்ய வடிவத்தில் இந்த உயிர் தன்மையானது காற்றுல மயந்துட்டுருக்கும். இதுக்கு பேர் பில்லி சூனியம்னு பேர். இது கண்ணுக்கு தெரியாதனால பில்லி சூனியம் சொல்கிறோம். அது என்னன்னு கேட்டுட்டிங்கன்னா, இந்த பில்லி வடிவத்தில் இருக்கக்கூடிய மின்காந்த கதிர்வீச்சுகள் அந்த குழந்தையோட உடம்புல சுவாசத்துள்ளையாக கலக்கும் பொழுது அந்த காற்று வழியாக மயந்துட்டு இருக்கக்கூடிய மின்காந்த கதிர்வீச்சுக்களை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துக்கு அருகாமையில் குழந்தைகள் ஒரு 4 மாதம், 8 மாதம், 12 மாத குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும் பொழுது சுவாசத்தின் வழியாக உடம்புல கலந்துறதுனால அந்த குழந்தைக்கு வயிற்றால பேதி இது மாதிரி விஷயங்கள் ஏற்பட்டு அந்த குழந்தை நலுங்கிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது உண்மையா அப்படின்னு நம்ம முழுமையாக பார்க்கும்போது நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அதற்கடுத்து இந்த பேய், பிசாசு, ஆவி, பிரம்ம ராட்சசன்னு சொல்கிறாங்க. இதற்கெல்லாம் என்ன உருவகப்படுத்தி வச்சுருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, பிரம்ம ராட்சசன்னா பிரம்மம் அப்படின்னா பிரம்மத்தை உணரக்கூடிய பிராமணர்கள்னு பேர். பிராமணர்கள் இறந்ததற்கு பிறகு மூர்க்கத்தனமாக இருந்து, இல்லை பாதியில் விபத்தில் இறந்துட்டாங்கன்னா அவங்களோட எண்ண அலைகளை பொறுத்த வரைக்கும் இந்த பூமியில் வாழணுங்கிற ஆசை இருக்கக்கூடிய எண்ண அலைகளாக இருக்கிறதுனால அந்த எண்ண அலைகளை பயன்படுத்தி ஒரு மனிதனை கெடுக்கிறதுக்கு பேர் பிரம்மராட்சசன் பேர்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பேய், பிசாசுன்னா என்ன அப்படின்னா, வாழக்கூடிய வயது 90 வயது 100 வயது வாழணுங்கிற அமைப்பு இருந்தாலும் கூட இந்த ட்ரெயினில் அடிபட்டு இறக்கிறது, தற்கொலை பண்ணிக்கிறது, விபரீதமான முறையில் இறக்கிறது, கொலை செய்யப்படுறது, இப்படிப்பட்ட எண்ண அலைகளை பொறுத்த வரைக்கும் மின்காந்த, ஜீவகாந்த அலைகளாக இந்த பூமியில் வாழணுங்கிற எண்ண அலைகள் துடிப்போடு இருக்குமாமா. இதுதான் பேய், பிசாசுன்னு சொல்லப்படுது.
அதற்கடுத்து ஆவிகள்னால் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு மனிதன் பூர்ணத்துவமாக வாழ்ந்து இறந்ததுக்கு பிறகு தன்னுடைய சந்ததிக்கு தன்னுடைய வம்சாவளிக்கு வழிகாட்டக்கூடிய ஆவிகளாக இருக்கிறனால இது புண்ணிய ஆவிகள்னு சொல்லப்படுது. இதெல்லாம் உண்மையான்னு சொல்லிட்டு மீண்டும் சொல்கிறோம். இந்த காணொலி பதிவு பார்த்தீங்கன்னா தான் புரியும். இந்த செய்வனை, ஏவல், பில்லி, சூனியம், காத்து, கருப்பு, பிரம்ம ராட்சசம் அல்லது மை மருந்து அத்தனையுமே உளவியல் ரீதியாக எண்ணத்தின் அடிப்படையில், ஈர்ப்பு விதியின் அடிப்படையில், ஒரு காலத்தில் முன்னோர்களை பொறுத்த வரைக்கும் ஈர்ப்பு விதியின் அடிப்படையில் அவங்களுக்கு தெரியாமலேயே உளவியல் ரீதியாக மனதை திடப்படுத்தி ஒரு விஷயத்தை உருவகப்படுத்தி காட்சிப்படுத்தி கற்பனை பண்ணி அந்த விஷயத்தை செஞ்சுட்டு வந்து உண்மைதான். இன்றைக்கி அது கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு மனிதனுடைய எண்ண அலைகளை அந்த காலத்தில் தியானம், தவம், யோகம்னு சொல்லி நிறைய விஷயங்களை தன்னுடைய மனதை பதப்படுத்தி பக்குவப்படுத்தி ஒருநிலைத்தன்மையோட ஈர்ப்பு விதியின் அடிப்படையில் செயல்படுறதுக்கான எல்லா விஷயத்தையும் கற்று வச்சுருந்தாங்க. தன்னுடைய மதிநுட்பத்தினால ஒரு சில மூலிகைகள் மனிதனுக்கு ஆகாதுன்னு கண்டுபிடிச்சு அந்த மூலிகையை பயன்படுத்தி அந்த மனிதனை எண்ணத்தையும் குணத்தையும் சிந்தனையும் மாற்றினாங்கிறது உண்மைதான். இதற்கு ஒருமுக சிந்தனையோட தவம், தியானம், யோகம் இது மாதிரி பயிற்சி நிறையா இருந்தால் மட்டும்தான் சாத்தியமாக இருக்கிறதுனால அந்த காலத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு நேரம் இருந்துச்சு. பொழுதுபோக்கு கேளிக்கை சார்ந்த விஷயங்களில் ஈடுபடலை. தன்னை உணர்ந்து தன்னை பக்குவப்படுத்தி பிரபஞ்ச ஆற்றலோடு ஒத்ததிரோடு இருந்த காரணத்தினால இதெல்லாம் செஞ்சாங்க. ஏன் அந்த காலத்தில் முன்னோர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க வீட்டில் தண்ணியை வாங்கி குடிக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு மனிதனுடைய மின்காந்த கதிர்வீச்சுகள் அவன் புழங்கக்கூடிய தண்ணியிலையும் அந்த வீட்டிலையும் பதிவாயிருக்கும். அதனால் பார்த்துட்டிங்கன்னா முன்னோர்களை பொறுத்தவரை அடுத்தவங்க வீட்டில் போய் தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாங்க. ஆன்மீக ஈடுபாடு இருக்கக்கூடிய பெரியவங்களும் அடுத்தவங்க வீட்டில் போய் தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாங்க. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை கோயிலில் ஈடுமுறை போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னா ஆகாத வீட்டில் தண்ணி வாங்கி குடிச்சிட்டா உயிர் போயிருங்கிற அந்த வழக்கு இன்னமும் கிராமத்தில் இருக்கிறத கண்கொண்டு நாங்கள் பார்க்குறோம். அப்போ இது உண்மையான நடைமுறை சாத்தியம்தான். ஒரு மனிதனுடைய சுவாசத்தின் வழியாக மின்காந்த கதிர்வீச்சுகள் வீட்டில் பதிவாயிருக்குங்கிறது உண்மைதான். ஆனால் ஆகாத வீட்டில் தண்ணி வாங்கி குடித்தா இறந்துடுவாங்கிற விஷயம் ஒரு கற்பனை, உருவகம். இந்த உருவகத்தை நம்பும் பொழுது உளவியல் ரீதியாக மனம் பாதிக்கப்படுறதுனால அவனோட மனம் செதஞ்சு போய் அவனாவே இறந்து போயிடுறான். இந்த பிரபஞ்சத்தில் செய்வனைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்ச ஆற்றல் எப்படி செயல்படுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் எந்த விஷயத்தை கொடுத்தாலும் மீண்டும் இரட்டிப்பு மடங்கு அதை கொடுத்துருங்கிறது தான் பிரபஞ்ச விதி. அப்போ உண்மையாலுமே நம்ம பயன்படுத்தக்கூடிய முடி, நகம், காலடி, மண் இது எல்லாத்துலேயும் மின்காந்த கதிர்வீச்சுகள் இருக்கிறதுனால அந்த காலத்துல எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு மனிதனுக்கு பேய் பிடிச்சிருந்துச்சுன்னா முடியை வேரோட பிடுங்கி ஆணியில் சுற்றி பனைமரத்தில் அடிக்கிறத பார்த்துருப்போம். என்ன காரணம் அப்படின்னா, எங்கே சனியுடைய கதிர்வீச்சு அதிகமான முறையில் இருக்குதோ அங்கே பேய் பிசாசுங்கிற கெட்ட சக்திகள் அண்டாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கருப்பாக இருக்கக்கூடிய எள்ளிலிருந்து எடுக்கக்கூடிய நல்லெண்ணெய் குளிர்ச்சியாக இருக்கிறதுனால ஒரு குழந்தை பிறந்த உடனே உச்சிக்கு நல்லெண்ணெய் வைப்பாங்க. ஒரு மனிதன் இறந்தாலும் உச்சிக்கு நல்லெண்ணெய் வச்சு தடவுவாங்க, அரப்பை வைப்பாங்க. ஏன்னா அரப்பு ஒரு குளிர்ச்சி. அதேமாதிரி ஒரு குழந்தைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போது காதோலை கருகுமணி சுற்றி போடுவாங்க. காதோலைங்கிறது பனைமரத்து ஓலை. அதேமாதிரி கருப்பாக இருக்கக்கூடிய எள்ளுன்றது எடுக்கக்கூடிய நல்லெண்ணெய் குளிர்ச்சி. ஒரு பொண்ணு வயசுக்கு வந்தாலுமே நல்லெண்ணெய் வச்சு குளிப்பாட்டுவாங்க. அதுக்கப்புறம் சல்லடையில் தண்ணி ஊற்றுவாங்க, படிங்கிற வெள்ளத்தில் சுற்றி போடுவாங்க. இது எல்லாமே இரும்பு பொருளாக இருக்கிறதுனா சனியுடைய கதிர்வீச்சு அதிகமான முறையில் அங்கே இருக்கும். உலக்கி அந்த இடத்துல பக்கத்தில் வச்சுருப்பாங்க. உலக்கிலும் தலைப்பகுதியில் இரும்பு இருக்கும். இது எல்லாமே என்ன தாத்பரியம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, குளிர்ச்சி எங்கே இருக்குதோ அங்கே கெட்ட மின்காந்த கதிர்வீச்சுகள் பரவாதுங்கிறது நிதர்சனமான உண்மை. ஒரு பொண்ணு வயசுக்கு வந்த உடனே நகக்கண் முழுவதுமே பெண்களுக்கு மருதாணி தலை வைக்கிறது. அதற்கடுத்தபடியாக சல்லடையில் இரும்பு சல்லடையில் தண்ணி ஊற்றுறது. அதற்கப்புறம் நெல் படியில் வச்சு இரும்பு படியில் வெள்ளத்தில் வச்சு சுற்றி போடுறது. உலக்கையை பக்கத்தில் வைக்கிறது. தென்னங்குடிசை அல்லது பன்னங்குடிசைக்குள்ளே உட்கார வைக்கிறது. எல்லாம் குளிர்ச்சித்தன்மை இருக்கும் பொழுது ரத்தத்தில் எந்த விதமான ஜீவகாந்தாலையும் கெட்ட ஜீவகாந்தாலையும் உள்ளே பரவாது. இதை தான் அந்த காலத்தில் பேய் பிசாசுன்னு மறைமுகமாக சொல்லி வச்சாங்க. அந்த குழந்தையோட உடம்புல எண்ணங்கள் சிதறாமல் குளிர்ச்சித்தன்மையோடு இருக்கும் பொழுது உடம்புல எந்த கெட்ட மின்காந்த கதிர்வீச்சுகளும் உள்ள ஊடுருவாது. அதே மாதிரி ஒரு மனிதனோட பல்லு விழுந்துச்சுன்னா சாணி குளிச்சு ஓட்டு மேலே தூக்கி போடுவாங்க. என்ன காரணம்னா, ஒரு மனிதனோட பல் பிடுங்கும் பொழுது அந்த பல்லில் கிருமி இருக்கும். அப்போ அந்த பல்லை கிருமி நாசினியாக இருக்கக்கூடிய சீனல், இன்டோல், ஃபார்மலின் நன்மை தரக்கூடிய பாக்டீரியா இருக்கக்கூடிய சாணத்துக்குள்ளே வச்சு பசுஞ்சாணத்துக்குள்ளே வச்சு ஓட்டு மேலே தூக்கி போடும்பொழுது சூரியனோட ஒளிக்கற்றைகள் கிடச்சி அந்த பல்லில் இருக்கக்கூடிய கிருமி செத்துருச்சுனாவே பல்லு விழுந்திருக்கிற கிருமி தானாக செத்துரும். அப்போ ஒரு மனிதனுடைய ஜீவகாந்த அலை புடுங்கக்கூடிய முடி, பல், நகம், கால், மண் இதிலெல்லாம் இருக்கிறதுனால தான் ஒரு மனுஷன் திருட்டுட்டுன்னா மோப்பநாயை வச்சுட்டு அந்த மின்காந்த கதிர்வீச்சை வச்சு திருடன் அந்த காலத்தில் கண்டுபிடிச்சிட்டு இருந்தால் இந்த நிமிஷம் வரைக்கும் நடைமுறையில் இருக்குது. எந்த மனிதனுக்கு பேய் பிடிச்சதா நம்பப்படுதோ அந்த மனிதனுக்கு
எதிர்மறையான மின்காந்த கதிர்வீச்சுகள் உடம்புல இயங்கிட்டு இருக்கும் பொழுது அந்த மனிதனுடைய முடியை பிடுங்கி ஆணில சுற்றி பனைமரத்தில் அடிச்சிங்கன்னா பனைமரத்துக்கு கிடைக்கக்கூடிய சனியுடைய மின்காந்த கதிர்வீச்சுகள் ஆணி மூலியமா புடுங்கின முடி இருக்கக்கூடிய நபருக்கு மீண்டும் கிடைக்கிறதா நம்பப்படுறதுனால அந்த காலத்தில் பேய்டு பிடிச்சவங்களுடைய முடி எடுத்துகிட்டு வந்து ஆணில சுற்றி பனைமரத்தில் இன்னமும் மலையனூர் அங்காளம்மன் கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நடைமுறையில் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. புளி மரத்தில் அடிக்கிறது பனைமரத்தில் அடிக்கிறதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த மரத்துக்கு கிடைக்கக்கூடிய சனியோடைய ஜீவகாந்த அலைகள் மீண்டும் உடம்புக்கு கிடைக்கும் பொழுது எதிர்மறையான எண்ண அலைகள் விலகிச் செல்றதை முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருந்தாங்க. இதன் அடிப்படையில் தான் அந்த காலத்தில் செய்வனை முன்னோர்கள் செய்ய ஆரம்பிச்சாங்க. செய்வனைனா ஒரு செயலுக்கு ஒரு விலை உண்டுன்னு முன்னோர்கள் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா எதிர்மறையா இருக்கக்கூடிய மூலிகைகளை எதிர்மறையான நாள்ல ஆகாத ஒரு மனிதனுடைய நகம், முடி, துணி, கால் மண்ணில் பயன்படுத்தும் பொழுது அந்த மனிதனுடைய எண்ணங்களும் எதிர்மறையா ஆகிறத கண்டுபிடிச்சாங்க. எதிர்த்தன்மை இருக்கக்கூடிய மூலிகைகளை ஒன்னோட ஒன்று பயன்படுத்தக்கூடாது. அப்போ எதிர்த்தன்மை இருக்கக்கூடிய வெப்ப சக்தியும் குளிர்ச்சித்தன்மை இருக்கக்கூடிய 2 மூலிகைகளை ஒன்றா பயன்படுத்தும் பொழுது அங்கே எதிர்விளைவு எதிர்த்தன்மையாக தான் செயல்படும். அப்போ அந்த காலத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்களை பொறுத்தவரைக்கும் உளவியல் ரீதியாக அந்த மூலிகைகளை கண்டுபிடிச்சு அந்த மூலிகைகளோட சில மூலிகைகளை மறைச்சு ஒரு சில மூலிகைகளை மட்டும் சொல்றோம். நரபோதால வேர், சண்டக்காளி வேர், குலநாச வேர், பூனக்காளி வேர், செந்நாயிறு வேர், இதெல்லாம் சில மூலிகைகள் இணைக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து சொன்னோன்னா அது கான்ட்ரவர்சியாக மாறிடும். அதெல்லாம் வேண்டாம். இந்த 5 விதமான மூலிகைகளோட சில மூலிகைகளையும் சேர்த்து ஆகாத மனிதனுடைய காலடி மண் அல்லது அவனுடைய முடி அல்லது அவனுடைய நகம் இதெல்லாம் எடுத்துட்டு வந்து இது கூட என்னென்ன விஷயத்தை பயன்படுத்துவான்னு பார்த்துட்டீங்கன்னா பாலடைஞ்சு வீட்டுடைய மண் எடுத்துக்குவாங்க. பயன்படுத்தப்படாத ரொம்ப நாள் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய செக்கு கடையில் இருக்கக்கூடிய மண் எடுத்துக்குவாங்க. மண்ணுடையார் அப்படின்னு சொல்லக்கூடிய பானையெல்லாம் செய்வாங்க இல்லையா, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய மண் எடுத்துக்குவாங்க. இந்த மண்ணெல்லாம் எடுத்துட்டு வந்து ஆகாத மண்ணெல்லாம் சேர்த்து வச்சு நவமி திதி அன்னைக்கு இந்த மூலிகைகள் வந்து அரைச்ச மைய கொண்டு போய் அந்த எதிர்மறையா இருக்கக்கூடிய நாள்ல மனிதனுடைய நகத்திலேயோ அல்லது முடியிலேயோ அல்லது கால் மண்ணிலேயோ துணியிலேயோ பயன்படுத்தும் பொழுது ஜீவகாந்த அலை வழியா அந்த மனிதனுடைய எண்ண அலைகள் பாதிக்கப்படுறத அந்த காலத்துல கண்டுபிடிச்சிருந்தாங்க. இது கூட இறந்து போன குழந்தையுடைய தலைச்சங்குழந்தையோட எலும்பு துண்டெல்லாம் அந்த காலத்தில் பயன்படுத்தினாங்க. இதெல்லாம் வச்சு செய்வனை செய்யறதா கற்பனை பண்ணிக்குவாங்க. என்ன காரணம்? பயன்படுத்தாத செக்கு கடியில் இருக்கக்கூடிய மண் எடுத்துட்டு வந்தால் அந்த மனிதனுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் பயன்படுத்தப்படாமே போயிடும். அதே மாதிரி பாழடைஞ்சு விட்டுட மண் எடுத்துட்டு வந்தால் அந்த மனிதனுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் பாழடைஞ்சு போயிடும். இப்படின்னா உருவகப்படுத்தி கற்பனை பண்ணி அவங்க செய்யறதுக்கு பேர் தான் செய்வனைன்னு பேர். ஆனால் இன்னைக்கு இதெல்லாம் செஞ்சீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்பி தான் எண்ணணும். ஏன்னா இதெல்லாம் சட்டவிரோதமான செயல். அந்த காலத்தில் அறியாமையில் இருந்த முன்னோர்களை பொறுத்த வரைக்கும் தனக்கு தெரிஞ்ச விஷயத்தை பயன்படுத்தி மனிதனுடைய எண்ண அலைகளை சிதைச்சாங்க. இதுக்கு பேர் தான் செய்வனை. ஒரு காலத்தில் இருந்த மனிதர்களை பொறுத்த வரைக்கும் மனிதனுடைய எண்ண ஓட்டத்தை கண்டுபிடிச்சு சீர்தூக்கி பார்த்து நல்லது கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு அவங்க இது மாதிரி விஷயத்தை பயன்படுத்தி துஷ்டனா இருக்கக்கூடிய மனிதர்களை கெடுக்கிறதுக்காக மட்டும் இதை பயன்படுத்தினாங்க. இந்த மாதிரி விஷயத்தை இந்த காலத்துல செய்யறதா உண்மையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. மது மாது இறைச்சி பயன்படுத்தாம அந்த காலத்துல சத்தியத்து கட்டுப்பட்டு அறத்தின் வழியில் நடந்து தவம் தியானம் சொல்லி தன்னையே உணரக்கூடிய மனிதர்களா இருந்தவங்க மட்டும்தான் இந்த மூலிகையை கண்டுபிடிச்சிட்டு வந்து கரெக்டான முறையில செஞ்சாங்க. உண்மையால செஞ்சது உண்மைதான். இன்னைக்கெல்லாம் அப்படிப்பட்ட மனிதர்கள் யாரும் செய்ய முடியாது. இப்படி செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னாவே கம்பி என்ன ஆரம்பிச்சிருவீங்க. எல்லாத்தையும் ஒரு மனிதனை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. உங்க தனி மனித ஜாதகம் நல்லா இருந்து லக்னம் லக்னாதிபதி வலுத்து இருந்து நல்ல யோக தசை நடந்துட்டு இருக்கும்போது செய்வனை ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரி விஷயத்தை நம்பி போக மாட்டாங்க. லக்னம் லக்னாதிபதி கெட்டு போய் சந்திரன் வலுவிழந்து இருக்கக்கூடிய நிலையில சந்திரன் சனியோட சேர்ந்திருந்தாலோ சந்திரனை பொறுத்த வரைக்கும் ராகுவோட சேர்ந்திருந்தாலோ இப்படிப்பட்ட மனிதர்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில இது மாதிரி தவறான மனிதர்கள் நாடி போய் பணத்தை கொடுத்து ஏமாறுறீங்களே தவிர உண்மையானவே செய்வன ஏவல் பில்லி சூன்யம் காத்து கருப்பு பிரம்ம ராட்சசம் மை மருந்து குட்டிச்சனை இது இத்தனையும் போய் தான். இன்னைக்கெல்லாம் இது எதுவுமே கிடையாது. இதெல்லாம் நம்பி உங்க வாழ்க்கையை தயவு செஞ்சு கெடுத்துக்காதீங்க. செய்வனை இருந்துச்சுன்னா எடுக்காதுங்க ட்ரிக்ஸ் சொல்லித்தரேன்னு சொன்னீங்கன்னா உண்மையாலுமே நீங்க மருதாணி தலைய நல்லா கொதிக்க வச்சு அந்த மருதாணி தலையோட தண்ணி ரெகுலரா ஊத்திக்கிட்டே இருந்தீங்கன்னாவே இந்த பேய் பிசாசு மனநல பாதிக்கப்படுறது குழப்பம் அடையாது எல்லா விதமான விஷயத்திலிருந்து விடுபட்டுருவீங்க. இப்ப நாங்க சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு ஏற்புடையதா இல்லாட்டியும் கூட இதுதான் உண்மை. இந்த பேய் பிசாசு எல்லாமே உளவியல் ரீதியா மனம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏற்படக்கூடிய விஷயமே தவிர அது உண்மை கிடையாது. இன்னும் தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பழங்குடியின மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த பேய் பிசாசு பிடிச்சவங்களை பொறுத்த வரைக்கும் மருதாணி இலையை அரைச்சு உடம்பு முழுவதும் தடவுவாங்க. இல்லை மருதாணி இலையை பொறுத்த வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு அந்த மருதாணியில் குளிப்பாட்டுவாங்க. இது என்ன காரணம்னா குளிர்ச்சித்தன்மை இருக்கக்கூடிய பொருள்களை உடம்புல பயன்படுத்தும் பொழுது எதிர்மறையான ஜீவகாந்த அலைகள் பதிவாயிருந்துச்சுன்னா வெளியே போயிருங்கிறது தான் நிதர்சனமான உண்மை.
அப்போ உண்மையாலுமே நீங்கள் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, ரொம்ப குழப்பவாதியாக இருக்கிறீங்க, மனம் பதட்டமாக இருக்குது, பயமாக இருக்குது, பேய் பிசாசு பிடிச்சிருக்கு நம்பி இருக்கிறீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் மருதாணி இலையை நகைக்கண் முழுவதும் வைக்கிறது ரொம்ப நல்லது. அதனால தான் ஒரு விசேஷம் நல்லது கெட்டதுன்னா 10 பேர் சேரக்கூடிய இடத்துல பெண்களுக்கு மட்டும் மருதாணி தலை அந்த காலத்துல வச்சதுக்கான காரணம் இதுதான். நகைக்கண் முழுவதும் மருதாணி தலை வைக்கிறது நல்லது. என்ன காரணம் அப்படின்னா, இறந்து போனோடனே கால் கட்டவர்கள் கையை கட்டவர்கள் கட்டி போட்டிருப்பாங்க. நம்மளுக்கு நவகிரகமா இருக்கக்கூடிய 9 விதமான கிரகத்துடைய கதிர்வீச்சு சுவாசத்தினுடைய உள்ள போனாலும் கூட நகைக்கண் வழியா வெளிவரதை கண்டுபிடிச்சனாலதான் இறந்து போனவங்களுக்கு கை கட்டு கால் கட்டு இறந்த உடனே போட்டுருவாங்க. ஏன்னா மீண்டும் அந்த கதிர்வீச்சு உள்ள போறதா பயந்துக்கிட்டாங்க. இது சுக்கரனுடைய கதிர்வீச்சு, இதுல குருவுடைய கதிர்வீச்சு, இதுல பாத்தீங்கன்னா சனியுடைய கதிர்வீச்சு, இது சூரியனுடைய கதிர்வீச்சு, இது புதனுடைய கதிர்வீச்சு வரதுனாலதான் அந்த கதிர்வீச்சு இருக்கக்கூடிய அந்த விரல்ல அந்த கதிர்வீச்சு இருக்கக்கூடிய மோதிரத்தை போட்டு நம்ம பழகணும். அப்போ ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் சுவாசிக்கக்கூடிய கதிர்வீச்சு சுவாசத்தினால உடம்புல போனாலும் கூட நகைக்கண் வழியா தான் வெளியே வர்றதுனாலதான் அந்த காலத்துல பெரியவங்க துண்டுல பாடம் போடுவாங்க, வேப்பந்தல்ல பாடம் போடுவாங்க, அல்லது கையில பாத்தீங்கன்னா ஒரு பாயெல்லாம் ஓதி கொடுப்பாங்க. இது எல்லாமே நம்ம உடம்புல மின்காந்த கதிர்வீச்சுகளை பொறுத்த வரைக்கும் நகைக்கண் வழியா வெளியே வர்றதுனாலதான் அந்த காலத்துல பெரியவங்களா இருக்கக்கூடியவங்களை காலத்தொட்டு நம்ம அந்த ஆசீர்வாதம் வாங்கணும். அதே மாதிரி ஒரு பெண் வயசுக்கு வந்ததுக்கு பிறகு உதிரப்போக்கு ஏற்பட்டதுக்கு பிறகு அந்த பெண்ணுக்கு உடம்புல கெட்ட சக்தி நகைக்கண் வழியாக உள்ள போயிரும் பயந்துகிட்டு நகம் முழுவதுமே குளிர்ச்சியா இருக்கக்கூடிய மருதாணி தலை வைக்க ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி இந்த பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்ற விஷயத்துல ஒரு சூட்சமான விஷயம் இருக்கு. என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, ஆண்களுக்கு பெரும்பாலும் பேய் பிடிக்காது, பெண்களுக்கு தான் நிறைய பேர் பேய் பிடிக்கும். என்ன காரணம்னா, பெண்கள் தான் சின்ன வயசுல இருந்து சில சட்டதிட்டங்களை புகுத்தி இது நல்லது இது கெட்டது இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும்னு கட்டுப்படுத்தி வளரும் பொழுது மனதை பொறுத்தவரை இறுக்கமா இருக்கும். அந்த மனம் என்னைக்காச்சும் ஒரு நாள் பீரிட்டு வெளியே வர்றதுக்கு பேர் தான் பேய் பிடிக்கிறன்னு அர்த்தம். அதே மாதிரி கிராமத்துல பாத்துட்டீங்கன்னா பெண்களுக்கு சாமி நிறைய பேர் ஆடுறத பார்த்திருப்போம். ஆனா டவுன் இருக்கக்கூடிய பெண்கள் சாமி ஆடுறத பார்த்திருக்க மாட்டோம். என்ன காரணம்னா, டவுன்ல படிச்சுட்டு இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு சட்டத்திட்டத்தை புகுத்தி அடக்கி வச்சிருக்க மாட்டாங்க. கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்களை மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் சர்வ சுதந்திரம் இருக்கிறனால விளையாட்டு பொழுதுபோக்கு கேளிக்கை சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுறதோ இல்ல டான்ஸ் ஆடுறதோ இப்படிப்பட்ட விஷயத்தினால மன இறுக்கத்தை குறைச்சிக்கிறாங்க. ஆனா கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் இது சரி இது தப்பு இது நல்லது இது கெட்டது நீ இப்படிதான் வாழணும் இப்படிதான் இருக்குன்னு சொல்லி நிறைய சட்டத்திட்டங்களை பண்பாட்டு உணர்வு ஒழுக்க நடவடிக்கைங்கிற பேர்ல மனதை இறுக்கத்தோட வச்சிருக்கிறதுனாலதான் என்னைக்காச்சும் ஒரு நாள் சாமி ஆடுறங்கிற பேர்லயோ பேய் ஆடுறங்கிற பேர்லயோ அவங்களோட உளவியல் ரீதியா மனம் பீரிட்டு எழுந்து தன்னோட எண்ணத்தை வெளிப்படுத்திடுறாங்க. இதுதான் நம்ம பேய் பிசாசும் உண்மையாலுமே சொல்றோம். எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா உளவியல் ரீதியான விஷயமே தவிர இதை லுனாட்டிக்ஸ் சொல்லுவாங்க. சந்திரன் கெட்டு போயிருக்கும் பொழுது ஏற்படக்கூடிய வியாதிக்கு பேர் லுனாட்டிக்ஸ். சந்திரன் கெட்டு போயிருக்கவங்களுக்கு தான் திடீர்னு சாமி வரும். சந்திரன் கெட்டு போயிருக்கவங்களுக்கு தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் மன ரீதியாக பாதிக்கப்பட்டு மனநோயாளியா மாறுவாங்க. உண்மையாலுமே செய்வனை ஏவல் பில்லி சூன்யம் காத்து கருப்பு பிரம்மராட்சசம் மை மருந்து குட்டிச்சாத்தான் வசியம் ஜின் தேவதை எச்சனி இது எல்லாமே கற்பனை ரீதியா உளவியல் ரீதியா மனிதனா உருவகப்படுத்தி கண்டுபிடிக்கப்பட்ட விஷயமே தவிர இதெல்லாம் உண்மை கிடையாது. இதெல்லாம் நம்பி உங்களோட நேரத்தையும் பணத்தையும் காலத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. நல்லா இருப்பீங்க. அடுத்த போல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களோட பிறந்த நோக்கம் தெரியும்னா இந்த காணொலியை பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க கேட்டது நினைச்சது அத்தனை அடையணும்னா இந்த காணொலியை பாருங்க. உங்க பிறந்த தேதிக்கு எது லக்கி நம்பர்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த காணொலியை பாருங்க. எந்த ஒரு காரியத்தை தொட்டா நல்ல நேரத்தை செய்யணும் இல்லையா, அதுக்கு அதிர்ஷ்டமான தேதி தெரிஞ்சுக்கிறது இந்த காணொலியை பாருங்க. ரொம்ப நன்றிங்க. அடுத்த போல சந்திக்கலாம். வணக்கம்.